Hello students, welcome to my one and only Max channel. Okay, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சம்மல்ல போலாங்களா? சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா எக்ஸசைஸ் 3.1 தான். ஓகேங்களா? 3.1 சேம் எக்ஸசைஸ் தான். இன்னும் நம்ம ஸ்கிப் ஆகல. அதல 4th one அதே சம் தான். 4th சம்மே தான். அத 4th சப்டிவிஷன் பார்க்குறோம். எக்ஸ்பேண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸ்பேண்ட். சரி, என்னென்ன எக்ஸ்பேண்டால கண்டிப்பாக அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஆக்சுவலாக ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கல, ஆனால் பட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ப்ராடக்ட்டுன்ட்டுன்னு. சரி, இங்கே பாருங்கள். இங்கே எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். இதுக்கு நான் தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை. நான் இப்படியே போட்டு முடிச்சிடுறேன். இது ஆன்சர் பார்த்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அழகாக சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன் தான். சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன் போட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். சரிங்களா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க எக்ஸ் கியூப். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டிகிரி 1, எக்ஸினுடைய டிகிரி 1, ஒய்னுடைய டிகிரி 1, ஜெட்னுடைய டிகிரி 1. இட் மீன்ஸ் பவர். அதே போல் இதுக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், எக்ஸினுடைய பவர் என்ன? வெரி குட், 1. இதனுடைய பவர் என்ன? வெரி குட், 1. இதனுடைய பவர் என்ன? அதே தான், 1 தான். எதுவுமே கொடுக்கலன்னா மீனிங் வந்து 1ன்னு அர்த்தம். அதனுடைய பவரை சொல்கிறேன். கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான் வரும். பட் கோஎஃபிஷியண்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேவா? கெழுன்னு சொல்லுவாங்க. அது வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். சரி, இப்போ இங்கே ஜெட் ஸ்கொயர் இருக்குது. இதனுடைய டிகிரி என்ன? 1. இதனுடைய டிகிரி ஒய்னுடைய டிகிரி 1, ஜெட்னுடைய டிகிரியும் 1. அது கொடுக்கல, நம்ம போட்டு மென்ஷன் பண்ணி காட்டிக்கலாம். சரி, இங்கே வரலாம். இப்போ இங்கே சம்முக்கிட்ட வரலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன நமக்கு வருது? எக்ஸ் பவர் கியூப்னு வருது. அதாவது இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து சைனை பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே ப்ளஸ் இன்ட்டு, இங்கே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ப்ராக்கெட்னாலே மல்டிப்ளிகேஷன் தான். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் ஒய் ப்ளஸ். அதே போல் இங்கே பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு இசட், எக்ஸ் இசட். ஓகேவா? சரி, இது முடிஞ்சு போச்சுமா. அடுத்தது இதுக்கிட்ட வரலாம். இங்கே ஒய் ஸ்கொயருக்கு வரலாம். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 3 டேர்ம் கிட்ட வருது. ஓகே, ஸோ இந்த இதில் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. காமனான ஒரு ப்ளஸ் சைனை, இதை மறந்துடாதீங்க. ஸோ காமனான ஒரு ப்ளஸ் சைனை போட்டுக்கலாம். இப்போ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ஒய் எக்ஸு, ஒய் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒய் கியூப். இங்கே 2 டைம் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது, 3 டைம். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ஒய் ஸ்கொயர் இசட். ஓகேவா? சரி, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வரணும் பசங்களாம். இங்கே நான் இதை போட்டதுன்னு எனக்கு கண்ணுக்கு தெரியல. சரி, ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இசட். சரி, அடுத்தது பாருங்கள். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜெட் இன்ட்டு எக்ஸ் இருக்குது. இப்போ ஜெட்டு கிட்ட வரலாம். அதே தான், ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு, ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஒய், ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு இசட். ஸோ இது மூணுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு, ஜெட் ஸ்கொயர் எக்ஸு, ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஒய், ஜெட் ஒய். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸை போட்டுக்கலாம். ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஒய், இசட் ஸ்கொயர் ஒய் plus into minus plus into minus minus z square into z cube. ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டோம். இது ஒரு ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, ஒய் கியூப் இருக்குது, இசட் கியூப். அதாவது டிகிரி எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் மைனஸ் இசட் கியூப். ஓகே, ஆர்டரெல்லாம் எது பெருசாக இருந்துச்சோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டிகிரி 2 வர்றதை எழுதிக்கலாம். டிகிரி 2 வர்றது என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்குது. இதே போல் வேறு ஏதாச்சும் இருக்கா பாருங்கள்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள்? இல்லை, ஆனால் எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் x square
இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட். இந்த டேர்மு இதை எழுதிட்டேன், இதையும் எழுதிட்டேன், இதையும் எழுதிட்டேன். அடுத்தது ஃபைனலாக ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர் ஒய். ஓகேவா பசங்களா? இதுதான் இதனுடைய ஆன்சர். ஒன்றுமே இல்லை, இதையோ இந்த லைனோடவே ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்டர் ஃபார்மேட்டில் வரட்டோன்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சரி பசங்களா, சரி என்ன செம்ம வந்து மக்கப் பண்ணிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகே சரி, இன்றைக்கி சின்ன டிப்ஸு என்னன்னாக்கா, இன்னொன்று நம்ம குட் ஈவினிங் சொல்லுவேன் இல்லை, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சொன்னேன் இல்லைங்களா, அது நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன், அரிகாத்தோ கோசாய்மாஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சின்ன ஒரு சென்டென்ஸ் என்னன்னாக்கா, கொன்னிச்சிவான்னு சொல்லுவாங்க. கொன்னிச்சிவான்னாக்கா குட் ஈவினிங் சொல்லுவாங்க. குட் ஈவினிங், குட் ஈவினிங். நம்ம மாலை வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, ஈவினிங் குட் ஈவினிங் சொல்லுவோம் இல்லையா, குட் ஈவினிங் சார்னு. அதை தான் வந்து கொன்னிச்சிவான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹலோன்னு கூட மீனிங். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவில் இன்னொரு கண்டினியூவேஷன் என்னென்னா, இன்னொன்று என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்த ஒரு சின்ன உங்களுக்கு என்ன மனசு கஷ்டம் இருக்குது, என்னென்ன கஷ்டங்களெல்லாம் வரும்ன்றதை பற்றி பேசணும் இல்லையா, அதனுடைய கண்டினியூவேஷன் தான். ஓகே, எதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க? தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிரச்சனையை யோசிக்காதீங்க. உங்களுடைய வேலை என்ன வேலை? எங்களுக்கு தான் சப்போஸ் இப்போ அப்பா அம்மாவுக்கு கடன் இருக்கும், நான் அதை கட்டணும் இதை கட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணணும், அப்பா வேலைக்கு போகணும், அம்மா சமையல் செய்யணும், அம்மா வேறு எதனா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், இல்லை வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, வேலையில் அங்கே அவங்களுக்கு எதனா ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் உங்களுக்கு என்ன ப்ரெஷர்? ஸ்கூலும் நீங்கள் மட்டும்தான், உங்களுக்குள்ள தொடர்பே ஸ்கூலும் நீங்களும் தான். அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க அதே தான் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸ் போனாங்கன்னா. பட் நீங்கள் அவங்களுக்கு கடன் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும், உங்களை பார்க்கணும், உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ வேலை. அதை யோசிச்சிங்களா நீங்கள் பசங்களா? யோசிச்சிருப்பீங்க. பட் அது நமக்கு ஞாபகத்தில் அடிக்கடி வந்து போகாது. அடிக்கடியே வந்துச்சுன்னா நம்ம நல்லா படிப்போம் இல்லையா. இப்போ இதையே நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் எதையுமே திங்க் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பசங்கக்கிட்ட உங்களுக்குள்ள பிரச்சனைன்றதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். முதல்ல எதையுமே நீங்கள் தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க, வீட்டு பிரச்சனையை. ஓகேங்களா? உங்களுடைய வேலை என்ன வேலை? கரெக்ட், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். தயவு செஞ்சு படிங்க. படிக்கலைன்னா நமக்கு லைஃபே இல்லை. நிறைய பேருக்கு இருந்திருக்கு. காமராஜர் ஐயாலாம் வந்து படிக்காமலே தான் முன்னேறி வந்தார். அவருடைய லக்கு, அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், அவர் அதில் சாதிச்சிட்டார். அது துணிச்சலாக சாதிச்சு காமிச்சிட்டார். பட் படிக்காதவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து நமக்கு ஞாபகத்தில் வரல பார்த்தீங்களா. இருந்தாலும் அதை தான் சொல்கிறேன் நான். படித்தவங்களை நம்ம நிறைய பேர் ஞாபகத்தில் வச்சு சொல்ல முடியும். ஆனால் படிக்காதவங்களை இவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை யாரை நம்ம சொல்ல முடியும்? ஓகேங்களா? படிக்காத நல்லா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். அது விரல் விட்டு தான் எண்ண முடியுது பாருங்க. மேபி சச்சின் எல்லாம் ஒரு நாள் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு. நிறைய பேர் கம்மி நிறைய பேர்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான் பாருங்கள், விரல் விட்டு தான் எண்ண முடியுது. ஓகேவா? இப்போ எனக்கே ஞாபகத்து வர்றது இந்த 2 பேர் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு படிங்க. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுடைய மைண்டை எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், பரீட்சைக்கு எப்படி படிக்கணும், டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றதை ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு எண்ட் ஆஃப் தி வீடியோவிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.